நிறைய பேர் யூடியூப் சேனல் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வீடியோவை ப்ராப்பரா எப்படி அப்லோட் பண்றதுன்னு தெரியாது. இந்த வீடியோல ஏ டூ இசட் ஒரு வீடியோவை எப்படி அப்லோட் பண்றதுன்னு சொல்லித் தரப் போறேன். நான் லேப்டாப்ல இருந்து இதை சொல்லித் தரப் போறேன். நீங்க மொபைல் போன்லயும் இதே மெத்தட் யூஸ் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணலாம். வாங்க அது என்னன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க வீடியோஸ் எல்லாம் ஷூட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவோட ஃபைலை வந்து சேஞ்ச் பண்ணணும். உதாரணத்துக்கு இப்போ நான் இந்த வீடியோ தான் அப்லோட் பண்ண போறேன். இப்போ இந்த மாதிரி இருக்கு பாருங்க. 2026 டேட் டைம் இருக்கா இந்த மாதிரி இல்லாம அந்த வீடியோவோட ஃபைலை வந்து சேஞ்ச் பண்ணுங்க. நீங்க எந்த ரிலேட்டடா வீடியோஸ் அப்லோட் பண்ணீங்களோ அந்த வீடியோ கீவேர்டு கொடுங்க. உதாரணத்துக்கு நீங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வீடியோ அப்லோட் பண்ணும்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டைட்டில் கொடுங்க. என்ன ரிலேட்டடா வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்களோ அந்த வீடியோவோட கீவேர்டு கொடுங்க. இந்த இடத்துல ரீநேம் இருக்கு பாருங்க, இங்க போயிட்டு அந்த வீடியோவோட டைட்டில் கொடுங்க. உதாரணத்துக்கு இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தமிழ் அப்படின்னு அப்லோட் பண்ண போறேன்னா ஜஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன் தமிழ் அந்த கீவேர்டை மெயினா கொடுத்து என்டர் பண்ணிடுவேன். ஓகேங்களா? அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஏஐ டூல்ஸ் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு இருக்கா, இந்த ஒரு வீடியோ தான் அப்லோட் பண்ண போறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் என்னோட யூடியூப்ல போயிட்டு இந்த இடத்துல மேல கிரியேட் சிம்பிள் இருக்கா, இந்த இடத்துல போயிட்டு அப்லோட் வீடியோ அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்க எந்த வீடியோ அப்லோட் பண்ணுறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. 1 செகண்ட் திரும்ப சொல்லிடுறேன். நீங்க மொபைலா இருந்தாலும் சேம் ப்ரொசீஜர் தான். ஜஸ்ட் செலக்ட் ஃபைல்ல கொடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி ஃபைல் நேமை மாத்தி வச்சிருக்கேன் பாருங்க, ஏஐ டூல்ஸ் ஃபார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தமிழ் நான் மாத்தி வச்சிருக்கேன்னா ஜஸ்ட் அந்த ஃபைல அப்லோட் பண்ண போறோம். ஸோ ஜஸ்ட் ஏஐ டூல் ஃபார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தமிழ் அப்படின்றத கொடுத்துறோம். இப்ப இந்த நம்ம கொடுத்த பாருங்க இது சாரி ஃபைல் நேம் அதான் பார்த்தீங்கன்னா இங்க தலைப்புல இருக்கும். உங்களுக்கு இதை விட பெஸ்டான தலைப்பு வேணும் அப்படின்னு நினைச்சேன்னா ஜஸ்ட் இதே இந்த தலைப்பை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு ChatGPTல போயிட்டு கேளுங்க, நான் இந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், ஐ வீடியோவோட டைட்டில் வந்து இதுதான் அப்படின்னு கொடுத்துட்டு கிவ் பெஸ்ட் டைட்டில் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ChatGPTயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெஸ்டான டைட்டில் கொடுக்கும். ஓகேங்களா? இந்த பாருங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவையான 10 டூல்ஸ் இந்த மாதிரி கொடுத்து நிறைய கொடுத்துருக்கோம். இதுல இது உங்களுக்கு சிம்பிளா இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நான் பார்த்தீங்கன்னா இந்த இதை எடுத்துக்கிறேன். இந்த 10 டூல் தெரிந்தால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரொம்ப ஈஸி அப்படின்ற டூலை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி எனக்கு போட்டுக்கிறேன். நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 5 டூல் தான் யூஸ் பண்ணேன். ஸோ இந்த இடத்துல 5 அப்படின்ற மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? ChatGPT அகைன் நான் போயிட்டு திஸ் டைட்டில் நான் இந்த டைட்டில் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து கிவ் பெஸ்ட் வீடியோ, எனக்கு வந்து நான் இந்த டைட்டில் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு யூடியூப் வீடியோக்கு வந்து பெஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடு அப்படின்ற கேட்குறேன். இங்கே பாருங்கள் ChatGPT பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கா. ஜஸ்ட் இதே டிஸ்கிரிப்ஷன் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. படிங்க, இது உங்களுக்கு ரிலவெண்ட்டாக இருக்குன்னு படிங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த இதை வந்து போடுங்க. அப்படி இல்லையா ChatGPTல போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ண பாருங்க, அந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா ChatGPTல போய் அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ணிட்டு திஸ் இஸ் மை யூடியூப் வீடியோ, கிவ் பெஸ்ட் யூடியூப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ChatGPTயே பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுக்கும். நீங்கள் அந்த மாதிரி டைட்டில் கொடுத்து டிஸ்கிரிப்ஷன் கேட்குறத விட நீங்கள் எந்த வீடியோவை அப்லோட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோவை ChatGPTல அட்டாச் பண்ணிட்டு அதுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் கேட்டீங்கன்னா ChatGPT வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ வந்து ரீட் பண்ணும். புரியுதுங்களா? வீடியோக்குள்ள என்னென்ன பேசுறீங்க, என்னென்ன கண்டென்ட் பேசுறீங்க ரீட் பண்ணிட்டு அதுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன் எழுதிட்டு அகைன் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருங்க. ஓகேங்களா? அகைன் அப்படியே கீழே வாங்க. கீழே பிளேலிஸ்ட், இந்த பிளேலிஸ்ட் ரொம்ப முக்கியமானது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்க. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஏஐ லெட்டரா வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி ஏஐ டூல்ஸ் இன் தமிழ் சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு பிளேலிஸ்ட் இல்லைன்னா இந்த பிளேலிஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு நியூ பிளேலிஸ்ட் அப்படின்ற கொடுத்துட்டு நியூ பிளேலிஸ்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல டைட்டில் உங்களுக்கு என்ன பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணுறோம் அந்த டைட்டில் கொடுங்க. உதாரணத்துக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸ் இந்த மாதிரி டைட்டில் கொடுத்துட்டு அகைன் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கிரியேட் சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கிரியேட் பண்ணிட்டு அந்த பிளேலிஸ்ட்டில் அந்த வீடியோஸ் ஆட் பண்ணிட்டோங்க. ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டன் கொடுத்துருங்க. மெயினான பார்த்தீங்கன்னா தம்ப்லைன், யூடியூப் வீடியோக்கு தம்ப்லைன் கிரியேட் பண்ணணும். ஸோ தம்ப்லைன் எப்படி கிரியேட் பண்ணுறது, அகைன் இதுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ChatGPTயோட ஹெல்ப் எடுத்துக்கிறோம். ஸோ ஜஸ்ட் நான் ChatGPT போய்ட்டு
this is my YouTube video. சரி, நம்ம யூடியூப் வீடியோவோட தலைப்பை கொடுப்போம். கொடுத்துட்டு give பெஸ்ட் யூடியூப் தம்ப்நெயில். நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு வந்து பெஸ்டான யூடியூப் தம்ப்நெயில் கொடு. டபுள் கொடுத்தல டோன்ட் யூஸ் தி டைட்டில் இன், எனக்கு இந்த டைட்டில் வந்து தமிழ்ல யூஸ் பண்ணாத, டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணு கொடுத்துருக்கேன். இன்க்ளூட் மை போட்டோ இன் தி தம்ப்நெயில், அதாவது இந்த தம்ப்நெயில் வந்து என்னுடைய போட்டோ யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்னுடைய போட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஃபைல் கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் வந்து ChatGPT வந்து நம்மளுடைய போட்டோஸ் ஆட் பண்ணாதான் தெரியும். ஸோ நான் ஆல்ரெடி என்னுடைய சிஸ்டத்துலேயே என்னுடைய ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன். நீங்கள் மொபைல்லேயே இதே மாதிரி அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் என்னுடைய ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த வீடியோஸ்க்கு வந்து தம்ப்நெயில் கிரியேட் பண்ணக்கூடிய என்னுடைய ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ChatGPTயில் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இதை கொடுத்துட்டு இதை கொடுத்தீங்கன்னா போதும், ChatGPTயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பியூட்டிஃபுல்லான யூடியூப் தம்ப்நெயில்ஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுற கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் நம்ம அப்படியே கீழே போயிட்டு இந்த டைட்டில் ஆட் பண்ணியாச்சு, டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியாச்சு, இப்போ தம்ப்நெயில் கிரியேட் பண்ணியாச்சு, பிளேலிஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அப்படியே கீழே போயிட்டு இந்த இருக்கு பாருங்க, டேக் ஆட் பண்ணணும். இந்த டேக் எப்படி ஆட் பண்ணணும்னா ஜஸ்ட் அதையுமே ChatGPTலே கேட்கலாம். இல்லைன்னா கூகுளில் போயிட்டு நம்மளுடைய வீடியோஸ் என்ன, நான் வந்து என்ன வீடியோஸ் பார்த்துருக்கேன், பெஸ்ட் ஏஐ டூல்ஸ் ஃபார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தமிழ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு கூகுளே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த சஜஷன் பண்ணுதா, இதில் காப்பி பண்ணி இந்த டேக் வேணுமோ அதை காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கோங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய இது வந்து சஜஷன் பண்ணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் வந்து அதிகமாக தேடுறாங்க. ஸோ இந்த டேக் அப்படியே காப்பி பண்ணி உங்களுடைய இதில் வந்து யூடியூப் டேக்ல வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பெஸ்ட் சிம்பிள் இவ்வளோதாங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம இப்போ வந்து அந்த யூடியூப் தம்ப்நெயிலுக்கு போவோம். ChatGPT பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பார்த்தீங்களா தம்ப்நெயில் வந்து நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு 5 AI டூல்ஸ். ஸோ இந்த இது அப்படியே நான் வந்து ChatGPT என்ன கொடுத்துருக்கேன்னா 5 AI டூல்ஸ்னு மொட்டையாக கொடுத்துருக்கேன். நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடிட் பண்ணும். ஸோ ஜஸ்ட் எடிட்டில் போயிட்டு ப்ளீஸ் யூஸ் தி வேர்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வீடியோ வந்து தம்ப்நெயில்ல யூஸ் பண்ணல, ஸோ ஆடியன்ஸ்க்கு வந்து தெரியாது. ஸோ நான் ChatGPTல போயிட்டு எனக்கு வந்து அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேர்டை வந்து தம்ப்நெயில்ல யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தம்ப்நெயில் கொடுத்துருக்கு, அதில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும், இப்போ பேக்ரவுண்டை மாற்றணும், இல்லை வேறு மாதிரி எனக்கு ஃபோட்டோஸ் வேணும், இந்த மாதிரி வாட் எவர் உங்களுக்கு எந்த கரெக்ஷனாக இருந்தாலும் சரி அதை ChatGPTல சொல்லிட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கரெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். ஓகேங்களா? நீங்கள் அது கொடுத்துருக்க அதே தம்ப்நெயிலை தான் நான் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. இந்த மாதிரி எடிட்டில் போயிட்டு டிஃப்ரெண்ட்டாக என்னென்ன தம்ப்நெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எடிட் பண்ணி கொடுத்துரும். இங்கே பார்த்தீங்களா ChatGPTயே பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிற வேர்டை வந்து ஆட் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ ஜஸ்ட் நம்ம இப்போ இந்த தம்ப்நெயில் வந்து டவுன்லோட் பண்ணுவோம். இந்த இருக்கு பாருங்கள், டவுன்லோட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்துட்டு டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துருங்க. அந்த தம்ப்நெயில் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஜஸ்ட் அந்த தம்ப்நெயிலில் போய்ட்டு அப்படியே அப்லோட் பண்ணாமல் இந்த ஃபைல் நேமை சேஞ்ச் பண்ணுங்க. உதாரணத்துக்கு ஏஐ டூல்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூடியூப்பில் போயிட்டு இந்த அப்லோட் ஃபைலுன்னு இருக்கா, இங்கே போயிட்டு ஜஸ்ட் நம்ம தம்ப்நெயில் எங்கே சூஸ் பண்ணிருக்கோம் அங்கே சூஸ் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு அகெயின் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிச்சாச்சு. டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், தம்ப்நெயில், டேக் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். கேஸ் நான் மானிட்டைஸ் ஆனதுனால என்னுடைய சேனல் வந்து மானிட்டைசேஷன் காமிக்குது. உங்கள் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகலைன்னா இந்த ப்ரொசீஜர்லாம் காமிக்காது. ஓகேங்களா? கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் நெக்ஸ்ட் மட்டும் கொடுத்துருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதான் மெயினான இடம். அந்த இடத்துல போய்ட்டு பப்ளிஷ்னு கொடுத்துறாதீங்க, அன்லிஸ்டட்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா? இல்லைன்னா ஷெடியூல்னு கொடுத்துருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோஸ் வந்து லோ குவாலிட்டியில் இருக்கும்.
அன்லிஸ்டட் அண்ட் ஷெட்யூல்டு ஆப்ஷன் கொடுத்தா ஒரு 2 மணி நேரம் ஆனால் தான் இந்த யூடியூப் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அன்லிஸ்டட்னு கொடுத்துட்டு நான் வந்து சேவ் பண்ணிடுறேன். இன்கேஸ் நீங்கள் ஷெட்யூல் பண்ணால் ஷெட்யூல் பண்ணுங்கள், டேரெக்டாக பப்ளிக்னு கொடுக்காதீங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஒரு வீடியோஸ் வந்து பர்ஃபெக்டாக அப்லோட் பண்ணுறது. இதே ஸ்டெப்பை உங்கள் மொபைலை யூஸ் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனுக்கு சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்